நீங்கள் சிங்கப்பூர் மெரினா பேயை பற்றி நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்காத ஒரு சில கிளிப்பு ரொம்ப ரேராக அதில் ரொம்ப மறைஞ்சிருக்க ஒரு சில வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக இருக்கும். இந்த பில்டிங் தான் அந்த மெரினா பே ரொம்ப ஃபேமஸான பில்டிங்கு. சொல்லப்போனால் இது தாங்க சிங்கப்பூர்லேயே ரொம்ப எண்டு. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, கடல் தான். ஸோ இதுதான் சிங்கப்பூர் மெரினா பே தான் எண்டுன்னு நினைப்பாங்க. ஆனால் மெரினா பே உள்ள இது ஒரு எண்டு இருக்குங்க. இந்த இடத்துக்கு மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க, ரொம்ப தூரம்னால. அந்த மாதிரி யாரும் அதிகம் போகாத இடம். இதுலேயும் ஒரு சில சூப்பரான சுற்றி பார்க்குற இடங்கள் இருக்குது, அழகான வியூஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இதில் சிங்கப்பூரில் முக்கியமாக ஃபேமஸாக இருக்கிற சில பில்டிங்கோட இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி டெக்கரேஷனில் லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டெக்னிக்கலாக இருக்குங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி டிவியில் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்மளை சுற்றி ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ரியாலிட்டியாக கிளியராக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் இதில் வேர்ல்டு நேச்சர், அப்புறம் வேர்ல்டு டெஸ்டாய்டு, இந்த மாதிரி சொல்லிட்டு உலகத்தில் இருக்க இயற்கையாக அமைக்கப்பட்ட இந்த இயற்கை வளங்களை பற்றியும், அதை மனிதர்கள் எவ்வாறு அதை அழிக்கிறாங்க, எப்படிலாம் அழிக்கிறாங்க, இதனால் எப்படி நம்ம உலகம் மாறுது, எப்படி அழிவை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இதில் இன்ஃபர்மேட்டிவாக போட்டிருப்பாங்க. இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் நின்று பார்க்கும்போது வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நம்மளை இன்ட்ரெஸ்டிவாக அந்த வீடியோக்குள்ளே கொண்டு போயிடும். எவ்வளோ நேரம் நின்று பார்த்தாலும் டைம் போகிறதே தெரியாது. இந்த ஸ்க்ரீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருடைய பழைய ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க. இது எந்த வருஷம் இந்த மாதிரி சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சு, எப்படி மாறினுச்சு, அது மாதிரி சிங்கப்பூரோட ஃபுல் வரலாறு ஹிஸ்ட்ரி அவங்களுடைய அஃபிஷியலாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண இமேஜஸோட இன்ஃபர்மேட்டிவாக போட்டுப்பாங்க. ஸோ இதிலே எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், சிங்கப்பூரில் அந்த காலத்தில் மக்கள் எவ்வளோ பாடுபட்டு இந்த சிங்கப்பூர் நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் டச் பண்ணும்போது 90s 80sலேருந்து எப்படி இருந்துச்சு, 2000க்கு அப்புறம் எப்படி சிங்கப்பூர் இப்படி மாறினுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் அதிகம் பார்க்குறது பிளாஸ்டிக்கை பற்றி விழிப்புணர்வு தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளாஸ்டிக் ரொம்ப அதிகமாக சிங்கப்பூரில் யூஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சிங்கப்பூரில் அதுக்கான டிஸ்போசல் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ மாதிரி போட்டிருப்பாங்க. இது நடந்து போகிற இடத்துல பாருங்கள், சிங்கப்பூரை சுற்றி இருக்கிற கடலில் எந்த அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக்கு நம்ம போடுற குப்பையும் கவர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சூழ்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாக சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா பொதுமக்கள் சின்ன பிள்ளைங்க நல்லா குளித்து அங்கே இருக்கிற வெயிலுக்கு இதமாக என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த குளியை பார்க்க அந்த டைம் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேன், பெரிய ஃபேன் தான் அங்கே வச்சுருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபேன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெப்பத்துக்கு நல்லா இதமாக இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்க அதிகமாக குளிச்சு விளையாடுற பார்க்கு தான் இது ஃப்ரீ தாங்க சிங்கப்பூரில். இது குளிக்கிற வாட்டர் பார்க்கு பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், நத்த மாதிரி இருக்கும் அந்த பில்டிங்கை பார்க்க. ஸோ இந்த பில்டிங்குள்ளே தான் நம்ம பார்க்க போகிற வீடியோஸ்லாம் அதில் தான் நம்ம எடுத்தது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், சிங்கப்பூர் இங்கே குளிக்கும் போது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசமான மீன்கள் அவங்க பப்ளிக் பிளேஸ்லேயே பொதுவான மீன் தொட்டி இருந்து ரொம்ப அக்வேரியம் மாதிரி இல்லாமல் பொதுவாக பப்ளிக் பிளேஸ்லேயே இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணி அதில் ரொம்ப வித்தியாசமான மீன்கள் விட்டு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணாங்க இயற்கையாக. அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக வினோதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில் ரொம்ப ஃபேமஸாக உள்ள இடம் தான் இது சிங்கப்பூர்லேயே. ஸோ இது அந்த மெரினா பே அந்த கப்பலுக்கு பின்னாடி தான் அந்த இடம் இருக்குது. டைரக்ட் கனெக்ஷன், அதாவது பில்டிங்கை வாக்கிங் வேலே இந்த பில்டிங் வச்சுருப்பாங்க. இந்த குழந்தை ஸ்டாச்சுவை பாருங்க, அதே இடத்துல தான் அந்த ஸ்டாச்சு இருக்குது. அப்படியே குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்டாச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டாச்சு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாகவும் சாஃப்டாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்க்குறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் நின்று ரசிக்காமல் போக மாட்டாங்க. மெரினா பே பின்னாடியே தான் இருக்குது இந்த இடமும். இன்டர் கனெக்ஷன் பிரிட்ஜிலேருந்து நின்று அந்த ஹோட்டலை ரொம்ப கிட்ட பார்க்க போது லைட் வியூவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. லைட் வியூவில் பார்க்க போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
பாருங்கள், மீன் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், இது வந்து கோய் ஃபிஷ் மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து பப்ளிக், அதாவது சும்மா பப்ளிக்காக போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சின்ன தொட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் மீன் தான் நிற்கின்னு பார்த்தா அதில் அவ்வளோ மீன் விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் கூட அழுக்கு இல்லைங்க. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப காமாக இருந்துச்சு. இதில் பார்த்து ரொம்ப நேரம் ரசிக்கலாங்க. மீன் பிடிச்சவங்க கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு ரொம்ப நேரம் பார்க்காம போக மாட்டாங்க. இதுதான் ஒரு எண்டுங்க, நம்ம கீழே பார்த்ததுக்கான ஒரு எண்டு. இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மெரினா பேலேருந்தே ரொம்ப தூரம் இருக்குங்க. அவ்வளோ பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ள மக்கள் குழந்தைகளோட வந்து பட்டம் விட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்த பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அழகாக காற்று அடிச்சுக்கிட்டு காற்றாகவும் அழகாக இருக்குங்க பட்டம் விடுறதை பார்க்க. சிங்கப்பூர்லேயே பட்டம் விடுறதுக்கான அனுமதி இந்த இடத்துல தான் இருக்குது போல். அவ்வளோ பெரிய பிரமாண்டமான பட்டம்லாம் விடுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன பட்டம்லாம் விட மாட்டாங்க. ரொம்ப பெருசாக நம்ம வீடியோஸில் பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய பட்டங்கள்லாம் விடுவாங்க. அந்த வீடியோவும் நம்ம இதில் வரும். இதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பட்டங்கள்லாம் பார்க்க. அதே மாதிரி ஈவினிங் டைம் இந்த இடத்துல மேலே ஏதாவது கச்சேரி அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வச்சு ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நல்ல டைம் பாஸாக இருக்கும். ஈவினிங் அப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் மியூசிக்கல் வச்சு. ஸோ அதுவும் பார்க்க உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விர்ச்சுவல்னால் இதாங்க செம்மையாக இருக்கும். ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுருப்பாங்க, பெடல் சைக்கிள். அந்த சைக்கிளை நம்ம ஓட்ட அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஓட்டிட்டு போகிற மாதிரி அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சிங்கப்பூர் ஃபுல்லாகவே நம்ம இந்த விர்ச்சுவல் சைக்கிள் ஓட்டியே நம்ம சுற்றி பார்த்துடலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இயற்கையாக யாராவது குறுக்க வந்தால் நம்ம பில் அடித்தோம் அப்படின்னா அவங்க நவந்து போவாங்க. இந்த பாருங்கள், இவங்க ஓட்ட எப்படி மூவ் ஆகி போகுது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலே சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக், வேஸ்ட் பிளாஸ்டிக்கை வச்சு டிசைன் பண்ணி செஞ்சது தாங்க இந்த இடம். பனிப்பொழிவு மாதிரி. அது பார்க்க ஒரு பக்கம் அழகாக இருந்தாலும் ஒரு பக்கம் என்னடா இப்படி நம்ம பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம். ஸோ வேஸ்ட்டான பிளாஸ்டிக் வச்சு அவங்க எவ்வளோ அழகாக ஆர்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதாவது கடல் கன்னி மாதிரி, அதுக்கப்புறம் ரோபோ, டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாதிரி பனிப்பொழிவு, இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் மட்டுமே யூஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்ட்லாம். அந்த நாட்டில் ப்ராப்பராக உங்களுக்கு பிளாஸ்டிக் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் மக்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது கம்மிப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து இயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செயற்கையாக அவங்க வந்து ரெடி பண்ணது இந்த ஃபால்ஸு, இந்த இதுக்குள்ளே இது ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளையை வச்சு அவ்வளோ கிளியராக சூப்பராக இருக்கும் இயற்கையாக. இது போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டு உள்ளே இருக்கும். இது நிறையா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.